அம்மா வந்து இன்னைக்கு நைட்டுக்கு இட்லியும் அப்பள குழம்பும் செய்ய போகிறாங்க. இது ஒரு ரெசிபி வந்து அம்மா சொல்லுவாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கணும். வேக வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுக்கணும். பொரிச்சு வச்சுக்கின்னு வெங்காயம் தக்காளி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி பட்டை லவங்கம் போடணும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இது வந்து கடலைப்பருப்பு நல்லா மசிஞ்சிக்கிட்டு உருளைக்கிழங்கும் நல்லா பிசைஞ்சு கடலைப்பருப்பில் போட்டு உப்பு மிளகாத்தூள் அதில் போட்டு நல்லா கலக்கி தாளிச்சிடணும். தாளித்து நல்லா கொதி வந்த பிறகு அப்பளத்தை நறுக்கி போட்டு இறக்கணும். நல்லா சுவையான டேஸ்டான அப்பள குழம்பு. இப்போ அம்மா வந்து அப்பளம் நறுக்கி போட போகிறாங்க பாருங்க. அது வந்து இட்லிக்கு சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். நாங்கள் அதான் செய்வோம். அப்பளத்தை நல்லா இப்படி நறுக்கி நிறைய அப்பளம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன வேறு இதில் ஈட்டு விடலாம். ஆமாம், இது சின்ன வயசுலேருந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஆமாம், அப்பள குழம்பு செய்வோம். அப்பள குழம்பு தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். இந்த என் பொண்ணு அப்பள குழம்பே வச்சு கொடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கினே இருப்பாள். இது எவ்வளோ நேரமா இது ஆகணும்? இது ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் கரண்டியை ஆமாம். இது அம்மாவோட 2வது ரெசிபி. ஒன்று லைவில் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க. இது வந்து 2வது. இது அப்பள குழம்பு வந்து யாருமே நீங்கள் அது சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து முழுசாக போடுவாங்க, முழு அப்பளத்தை அப்படியே போடுவாங்க. நாங்கள் வந்து உடச்சி போடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும். 5 நிமிஷம் கொதி வந்தால் அவ்வளோதான் அப்பள குழம்பு சரி. ஓகே, இட்லிக்கு நைட்டு அப்பள குழம்பு. இன்றைக்கி ஏன் செஞ்சாங்கன்னா இன்றைக்கி சென்னையில் வரும் மழை. இந்த மழைக்காக இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கொதி வரணுமாம்மா? ஆமாம், இந்த மாதிரி கொதி வந்தோடனே கொத்தமல்லிலாம் மேலே போட்டுருவாங்க. இது ஏன் இந்த அப்பள குழம்பு செய்கிறாங்க அப்படின்னா, சின்ன பொழுதில் சின்ன பசங்களாம் வந்து கார குழம்பு சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்கன்றதுனால இந்த மாதிரி அப்பள குழம்பு வச்சு குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அப்பளம்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு நல்லா கொடுப்பாங்க. இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மாவோட அம்மா, என்னோடய ஆயா வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இது மூலிமா நாங்களும் கற்றுக்கிட்டோம். எங்கள் ஒய்ஃபும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெசிபி வச்சு அவங்களும் செய்வாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கொதி வந்துச்சிங்கன்னா ரொம்ப நல்லா திக்காகிடும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். டைம் இருந்தால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.